இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. ஐயோ போச்சே. என்ன கருமையா இது? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா வீட்டிலேயே ஏசியை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு. சம்மர் வந்துட்டு நானும் வாங்குறேன்னு சொல்லி வாங்கி மாட்டினா மட்டும் போதாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்கும். நீங்கள் நார்மலாக இதே மாதிரி மாட்டிட்டு எனக்கு அதை கண்டுக்காம பண்ணிங்கன்னா 5 வருஷம் ஒரு ஏசி 4 வருஷத்துலேயே முடிஞ்சு போகும். இதுக்கும் ஒரு சில ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ரெகுலர் டைம் இன்டர்வல்ல உங்களோட ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், எனர்ஜி கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறங்காண்டி வந்து ரொம்பலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 50 ரூபாக்குள்ள இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் இதையே வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து சம்மர் வரப்போ நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2000-2500 வேஸ்ட்டாக போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி கம்மி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த இன்டோர் யூனிட்டு. இதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசியாக இருக்கும். நார்மலாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு அந்த மேலே இருக்க தூசியெல்லாம் நல்லா இப்படி தட்டி விட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபில்டரில் விழுந்தாலும் சரி தான், இல்லை வெளியே இதில் விழுந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 2 சைடு வந்து ஜஸ்ட் ஒரு கோன் மாதிரி இருக்கும். அது நீங்கள் இப்படி லைட்டாக ரிமூவ் பண்ணி இழுத்தீங்கனாலே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை மேலே தள்ளி விட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். இது நம்ம கலட்டி இது பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே மேலே தூக்கி வச்சா கூட நின்றுக்கும். ஸோ நான் உங்களுக்கு நல்லா கிளியராக காணுன்றக்காண்டி அதை தனியாகவே கழட்டிட்டேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபில்டர். இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் ஈஸியாக கழட்டிடலாம். அது ஜஸ்ட் வந்து அதை மேலே தூக்கிட்டு இப்படி வெளியே இழுத்தீங்கன்னா ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூசி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு தான். இந்த டஸ்ட்னால தான் வந்து நமக்கு கூலிங் கெப்பாசிட்டியே கம்மியாகும். பிகாஸ் ஏர் ஃபுல்லாக இந்த வழியாக சக்காகி தான் உள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து இதை அடைச்சிக்கிட்டே வந்து சக்ஷனோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அதனாலே வந்து கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து ஏசியை வந்து இந்த ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப நெசசரி. பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எவ்வளோ தூசி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ 2 ஃபில்டரும் கழட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள இந்த விங்ஸ் இருக்கும். இந்த விங்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூசி நிறையா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கழட்டினதுக்கப்புறம் விங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ தூசி இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ டஸ்ட்டு இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். இதனாலே வந்து உங்களுக்கு லைஃப் வராது. ஸோ இந்த விங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான விங்ஸ். நீங்கள் கையை வச்சு இப்படி நீங்கள் அழுத்தினா கூட அது வந்து பெண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதுவே வந்து உங்களுக்கு நிறைய இஷ்யூ ஆகும். நிறைய இடத்துல பெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே வந்து இன்ஸ்டாலேஷன் அப்போ பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த விங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு புது ப்ரஷ்ஷு மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். மினரல் வாட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மல் வாட்டரோ போர் வாட்டரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து விங்ஸ் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விங்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா இந்த விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ நம்ம ப்ரஷ் எடுத்து இந்த லைனில் இருக்க டஸ்ட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக ப்ரெஷ் பண்ணிடக்கூடாது, சாஃப்டாக அதை மேலேருந்து கீழே பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிட்டு திரும்ப இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படியே ஸ்வைப் பண்ணி க்ளீன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கனாலே வந்து ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும். இதை நல்லா மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக வந்து எல்லா சைடும் விங்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகிற வரைக்கும் எல்லா சைடும் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபில்டருக்கு இதுதான் வந்து இன்சைடு, இது அவுட் சைடு. ஸோ இன்சைட்லேருந்து வந்து நம்ம ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் இல்லாட்டி டேப் வந்து கூட வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக கீழே ட்ரெயின் ஆகிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபில்டர் அண்ட் ஃபின்ஸை க்ளீன் பண்ணி முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபில்டரை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி காய வச்சு இன்கேஸ் வந்து ஈரமாக இருந்துச்சுனாலும் வந்து ஏதோ கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை மாற்ற வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கரெக்டான அந்த ஷேப்பில் வச்சு உள்ளே ஜஸ்ட் புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இதை உள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி அந்த ஆர்ச்சில் வச்சு ஜஸ்ட்டு ஜென்டிலாக புஷ் பண்ணுங்க, உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு மாட்டிட்டு கீழே தள்ளி லாக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம ஏசி வீட்லேயே ஈஸியாக க்ளீன் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூலிங் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி இந்த இதுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.